அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 150 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம தாங்வன் கிளானுக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த பிளாக் ஸ்மித் காட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ரோராங் இருக்கா இல்லையா, அவன் வந்து மெட்டல்ஸை தேடி மார்க்கெட்டுக்குள்ளே போயிருப்பான். இப்போ அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். சில்லாங் இருக்கான்ல, அவன் வந்து டைட்டன் கிட்ட கேட்குறான், என்னுடைய மாஸ்டர் கிட்ட அப்படி என்ன தாங்க கொடுத்தீங்க நீங்கள்? அவர் 2 நாளாக சாப்பிடல, தூங்கல, பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறான். மனுஷன் சிரிக்கிறாரு. சிலாங் என்ன சொல்கிறான், என் மாஸ்டரை வந்து தனியாக அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் இன்னும் 2 அட்டண்டன்ஸை கூட அனுப்புகிறேன் அப்படிங்கிறான். அந்த 2 பேருமே கூட பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங்கில் ரொம்ப திறமையானவங்க. இது வந்து டைட்டனுக்கு ரொம்ப சந்தோஷம். 3 பேர் எங்கள் கிளான் எங்கேயோ போக போதுரா அப்படின்றாரு. தங்சானுமே என்ன சொல்கிறான், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவரை நாங்கள் ரொம்பவே பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ரோராங் திரும்ப வந்துட்டாப்பா. தங்சான் போய் கேட்குறான், சரி போன காரியம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். இவ பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் அள்ளிட்டு வந்திருக்காப்பா எல்லாத்தையும். இதில் ஒரு கோல்டன் கிறிஸ்டல் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்டல் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அப்போ கிடைச்சதை விட இப்போ வந்து அதிக குவான்டிட்டி, அதிக பியூரிட்டியில் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா கோல்டு அயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டல், இதை தான் வந்து தங்சானுமே எதிர்பார்த்தான். இது வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமான குவான்டிட்டிலே கிடைச்சிருக்கு. இதை பார்த்த உடனே சிலாங் என்ன பண்ணுறான், அதோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனோட ஹேமர் எடுத்து அடிக்கிறாங்க. ஆனால் அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. தங்சானுமே என்ன யோசிக்கிறான்னா, இவ்வளோ மெட்டலை வச்சு கண்டிப்பாக அந்த தாங்மன் கிளானோட ஹிடன் வெப்பன்ஸை திரும்ப கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ சிலாங் என்ன கேள்வினா, இந்த ஒரு மெட்டல் சாதாரணமாக ஒரு 5 கிலோ 10 கிலோ கிடைக்கும். இந்த அளவுக்கு குவான்டிட்டியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, நான் ஒரு கோல்டு காயின் தான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறா. என்னம்மா சொல்கிற, எப்படிமா கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டால், இந்த சீபா வாம்பர் ட்ரைப் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குது. இந்த மாதிரி மெட்டல்ஸை வந்து இவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மெட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு நடுவுலையும் அதுக்கப்புறமா இரும்புக்கு நடுவுலையும் இருக்கிறதே கண்டுபிடிச்சி எடுத்துட்டா. இந்த கடைக்காரனை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஸ்கிராப் மெட்டல், எப்பா வித்தா போதும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கோல்டு காயினுக்கு இது எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கான். இதெல்லாம் பத்தாததுக்கு ஃப்ரீயாக இன்னொரு மெட்டலை வேறு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தங்சான் எதிர்பார்த்துட்டு இருந்தது. இதுதான் வந்து டீப் சி சில்வர். இதை எடுத்துகிட்டு போய் வச்சு மறுபடியும் அடிக்கிறான் பாருங்க, நகர கூட மாட்டேங்குதுங்க. அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ தங்சான் எதிர்பார்த்த மெட்டல்ஸ் எல்லாமே அவனுக்கு கிடைச்சா கூட இதில் முக்கியமான விஷயமே இந்த மெட்டலை மெல்ட் பண்ண முடியாதுங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அது. அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத வச்சு அடிக்கணும். இங்கே இருக்கவங்க யாராலையுமே அதை அடிக்க முடியாது. இப்போ தங்சானுடைய அப்பா இருந்திருந்தாருன்னா அடிக்க முடியும். ஆனால் அவர் இருக்க கண்டிஷனில் முடியுமா? வாய்ப்பே இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தங்சான் என்ன சொல்கிறான், என்கிட்ட ஒரு வழி இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். சிலாங் என்ன யோசனைனா, இந்த மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தா இவனோட டீச்சர் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறானோ தெரியலையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். எப்படி பார்த்தாலும் ஆக்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போலான்னு சொல்லிட்டு ஆக்ஷனை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அங்கே ஆக்ஷன் ஹவுஸ்குள்ளே போய் பார்த்தா ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்கப்பா. அந்த இடத்துக்கு இந்த பிளாக் ஸ்மித் காடுமே வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட ப்ளூ பிரிண்ட் எல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் செய்யணும்னா ஹார்டஸ்ட் மெட்டல் தேவைப்படுமே அப்படின்னு சொல்கிறாரு. தங்சான் என்ன சொல்கிறான்னா, தேவைப்படுற மெட்டல்ஸ் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டோம், நீங்கள் திரும்ப போனதுக்கப்புறம் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த மனுஷனுக்கு என்னன்னா, இது வந்து அவர் கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த பிளாக் ஸ்மித்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் இல்லைல்ல, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இவங்க ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஆக்ஷன் ஆரம்பிக்க போதுங்க. அந்த இடத்துல சிலாங் மாதிரி இன்னொருத்தர் இருக்கான். அவன் தான் வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டு இருக்கான். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் காட்டுறாங்க. இது வந்து பிளாக் பேண்டட் அயன். இதை தான் வந்து தங்சானுமே தேடிக்கிட்டு இருந்தான். இதை வந்து மற்ற மெட்டலோட சேர்க்கும் போது அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக மாறிடுமா. இது ஒரு ரேரான ஒரு ட்ரெஷர் தான். இதோடைய ஆரம்ப விலையாக பார்த்தீங்கன்னா 20,000 கோல்டு காயின்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே பிட்டிங் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஆட்களை 30,000 கோல்டு காயின்ஸ் அப்படின்னு கேட்கும்போது, ஓகேப்பா வேற யாராவது கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கவன் கேட்குறான். அந்த சமயத்தில் நம்ம மைல்ஸ் அங்கே தான் இருக்கிறாப்புல. அவன் ஸ்ட்ரெயிட்டாக 40,000 கோல்டு காயின்ஸ் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. தங்சானுமே என்ன சொல்கிறான்னா, இதுக்கு மேலே கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஓகேன்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா மைல்ஸ் வாங்கிட்டான். சரி ஃபர்ஸ்ட் ஒன் போயிடுச்சு, அடுத்ததில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்த ஐட்டம் அப்படிங்கிறது சேலுக்கு வருதுங்க. இதை வந்து 10,000 கோல்டு காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த உடனே பயபில் 30,000 கோல்டு காயின்ஸ்னு சொல்லி டீலை முடிச்சிருவானா. எல்லாரும் எகிரி வந்து பார்க்குறாங்க, யாரா அவன் இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குறாங்க. யார்? நம்ம மைல்ஸ் தான். இப்போ ஆஸ்கார் பார்க்குறான், ரைட்டு அந்த நாயா, இப்போ தான் புரியுது அது ஏன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குதுன்னு. எப்படியோ அவன் வந்து பேமெண்ட் பண்ண போகிறது கிடையாது, அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இழுத்தடிப்பான். கடைசி வரைக்கும் பேமெண்ட்டும் வரப்போகிறது கிடையாது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ தங்சான் என்ன சொல்கிறான்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வரப்போகிறதுல இந்த ரேரஸ்ட் மெட்டல் வரும் இல்லையா, அதுக்கு மட்டும் நம்ம பிட்டிங் பண்ணலாம். அது கூட அவன் அதிகமான விலைக்கு கேட்டானா நம்ம விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தங்சான் சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வரக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் பார்த்தீங்கன்னா ஒன்று மைல்ஸ் வாங்குறான், அப்படி இல்லைன்னா நம்ம ஆட்கள் வாங்குறாங்க. இப்படியே மாறி 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 ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு நோடு தான் போய்கிட்டே இருக்கு. ஆக்ஷனில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க, யாரா இந்த 2 பேர், இவங்க 2 பேருக்கு தான் எல்லா ஐட்டமும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ இந்த ஆக்ஷனுடைய கடைசி ஐட்டம் இது வந்து நம்ம பிளாக் ஸ்மித் காட் இருக்கார்ல, அவர் கையால் செஞ்சது. அதை சொன்ன உடனே எல்லாருமே எகிரி குதிச்சு வந்து பார்க்குறாங்க, என்னது அந்த மனுஷனே செஞ்சதா, அவர் செஞ்சு பல காலங்களாச்சேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்படி என்னடா பொருள் அங்கே ஆக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்மர்.
ஒன்றும் இல்லை, 2 ஆர்மர் இருக்குது. இதை வந்து 7 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெட்டல் அப்படிங்கிறத வச்சு செஞ்சுருக்காங்களாம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த 6th சோல் ஸ்கில் இருக்கு இல்லையா, அதை வச்சு அட்டாக் பண்ணால் கூட இந்த ஆர்மரால் தாக்கு பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். அது மட்டும் இல்லாமல் நம்ம மெமரி ஃபோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது வந்து மெமரி மெட்டலாம். இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதோட இதோட சைஸுமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை யார் போடுறாங்களோ அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறிடும். அந்த ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ரிசர்ச் பண்ணி இந்த ஒரு ஆர்மர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவ்வளோ வேல்யூபிளான ஆர்மர் இது. இப்போ இதோடைய ஆரம்ப விலையாக பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோல்ட் காயின்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த மைல்ஸ் இருக்கான்ல, அவனுக்கு என்ன யோசனைனா, இதை வாங்கி இதில் ஒன்றை கொண்டு போய் பிபி தொங்கு கொடுத்துட்டு இன்னொன்று இவர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, 1 மில்லியன் கோல்ட் காயின்ஸ் அப்படிங்கிற விலைக்கு அவன் கேட்குறான். இதுக்கு மேலே யார் பிட்டிங் கேட்க முடியும்? இதுக்கு மேலே அவ்வளோதான், இதான் கடைசி ஐட்டம் அப்படிங்கிறதுனால ஆக்ஷனுமே க்ளோஸ்டு. ஸோ எல்லாமே சேல் ஆகிடுச்சு, எல்லாருமே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இவ்வளோத்தையும் வாங்கினது மைல்ஸ் தான் தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கவங்களாம் பதற ஆரம்பிக்கிறான். டேய் என்னடா சொல்கிற, என்னது காசு எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்கானா, அவன் திரும்ப வருவானா, முதல்ல காசை கொடுப்பானா மாட்டானான்னு சொல்லிட்டு பதறானுங்க. இன்னொரு பக்கம் இவன் காசெல்லாம் கொண்டு வர போலங்க, அங்கே இருக்க படையை திரட்டி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே பிளாக் ஸ்மித் அசோசியேஷன் இருக்குல்ல, எல்லாருமே மொத்தமாக போட்டு தள்ளிடலான்ற ஒரு பிளான் அவனுக்கு. ஆனால் அவனுக்கே தெரியாத விஷயம், நம்ம ஃபேட்டி அவனை வேவு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஃபேட்டி என்ன பண்ணுறான்னா, இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து நம்ம ஆட்கள்கிட்ட சேர்க்குறான். ஃபேட்டி சொன்னதை கேட்ட உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதான் டைட்டன் சொல்கிறாரு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டைட்டன் நீ வந்து ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும், உன்னால் ஒரு முறை உதவ முடியும், ஆனால் காலத்துக்கும் உதவ முடியாதுல்ல அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் அந்த மார்ஷல் சோலாலே ஒரு நல்லவன் இருக்கான். அவன் என்ன கேட்குறான், இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறான். இருந்தாலும் மைல்ஸ் என்ன சொல்கிறான், நம்மலாம் மார்ஷல் சோலாலுக்கு கீழே இருக்கோம், ஓகேவா, இந்த பொருட்களை அவனுங்க நமக்கு கொடுக்கறதுக்கு அவங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் பத்தாதுக்கு அவனுங்க தான் நம்ம கூட ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானுங்களே, ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறான். தங்ஸான் என்ன சொல்கிறான்னா, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டால், நல்ல இருட்டான ராத்திரி, கொலை பண்ணுறதுக்கு சரியான தருணம் அப்படிங்கிறான். ஸோ அவன் அடுத்த எபிசோடில் என்ன சம்பவம் பண்ணா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.